ஹாய், இப்போ லாஸ் ஆஃப் மோஷன் அந்த சாப்டர்லேருந்து அந்த லிஃப்ட் அண்ட் அப்பரண்ட் வெயிட்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். பட் ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அதோட கான்செப்ட் அஸ் வெல் அஸ் ஃபைனல் ஃபார்முலா சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் லைக் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன மிஸ்கன்செப்ஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி டாபிக் என்ன, லிஃப்ட் அண்ட் அப்பரண்ட் வெயிட். இதில் வெயிட்னா என்ன, வெயிட்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ். அது வந்து ஒரு மாஸ் கிடையாது, ஒரு ஃபோர்ஸ். மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. வேற வேற பிளானட்டுக்கு நீங்கள் வேற வேற வெயிட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. சரி, ஓகே. W = mg. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு பாக்ஸ் இல்லை ஒரு பர்சன் இல்லை ஒரு டேபிள், எதுவாக வேணா எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு கிரவுண்டில் இருக்கு. அந்த கிரவுண்டில் இருக்கும்போது இதோட பாக்ஸோட மாஸ் எம்னா, இந்த பாக்ஸ் வந்து கிரவுண்ட் ஆர் எர்த்துக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து தரும். லைக் லெட்ஸ் சே புஷிங் த கிரவுண்ட். ஆக்சுவலி அதுதான் மீனிங், புஷிங் த கிரவுண்ட் வித் த ஃபோர்ஸ் mg. சரி, ஓகே. இது வந்து ஓகே. ஸோ இந்த mg தான் வெயிட்டான்னு கேட்டால் கிடையாது. ஃபர்ஸ்ட் வெயிட் என்ன, வெயிட் என்னன்னா நீங்க வந்து என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, அதுதான் வெயிட். ஹேஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ்டு. நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் தூக்குறீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்க மேல ஒரு ஃபோர்ஸ் தருது. ஸோ வெயிட் இஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னா இது mg வருமானு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல mgன்றது என்னன்னா, டியூ டு திஸ் ஆப்ஜெக்ட், எம்ன்ற மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட் எர்த்துக்கு என்ன ஃபோர்ஸ் தருது, அதுதான் இந்த mg. சரி, ஓகே. அப்போ ஆக்சுவல் வெயிட்னா என்ன அப்படின்னா, இங்கே தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து கம்ஸ் டு த பிக்சர். டியூ டு திஸ் ஆக்ஷன் எர்த் வில் கிவ் அண்ட் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் தான் ஆர். இந்த ரியாக்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, இது mgக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்படி சொல்றீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகல கரெக்டா, அப்படின்னா r - mg ஹாஸ் டு பி ஈக்குவல் டு 0. ஏன்னா நமக்கு வந்து there is no motion at all in this object. ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகல, அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸும் இந்த mg ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கப்புறமேட்டுக்கு தான் r = mgன்றது வரும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரியாக்ஷன் தான் வெயிட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அன் ஆப்ஜெக்ட், வெயிட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ மேன், வெயிட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எனிதிங். ஸோ திஸ் r has to be equal to is equal to weight. ஸோ அப்படி தான் W = mgன்றது வந்துச்சு. இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ தான் புதுசாக தெரியும்னா லைக் மட்டும் பண்ணிருங்க. சரி, ஓகே. ஏன்னா லைக் நம்ம இதுக்கு வந்து மேபி நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து இதுக்கும் இந்த டாபிக் என்ன ரிலேஷன் அப்படின்னா, இந்த ரிலேஷன் தான் ரிலேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி r - mg = 0. ஏன்னா அது வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கு. பட் இன் கேஸ் ஆஃப் லிஃப்ட் ஆர் ஆக்சலரேட்டிங் பாடி, இடத்துல நீங்க ஆக்சலரேட்டிங் பாடிங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ் டைரக்ஷன்ல, அதாவது பேரலல் டு கிரவுண்ட்ல ஓடுனாங்கன்னா உங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமானா, அக்கார்டிங் டு அந்த பிசிக்ஸ் ஜிம் அந்த மாதிரி பார்க்கும்போது வெயிட் டிக்ரீஸ் ஆகும். பட் பிசிக்கலா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆகாது. ஸோ த ஆக்சலரேஷன் ஹாஸ் டு பி இன் த y டைரக்ஷன், parallel to the acceleration due to gravity. அதுக்கு parallel இருக்கணும். அது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. Let's say இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. Now the object is going upward with the acceleration a. அப்பனா இந்த இடத்துல நமக்கு r - mg is not equal to 0, but it is equal to ma. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு r = mg + ma வரும். இதுல நீங்க காமனா m எடுத்துட்டீங்கன்னா g + a. ஸோ இப்படி தான் உங்களோட வெயிட். எகைன் ஆர் சொன்ன மாதிரி, ஆர்ன்றது என்னன்னா வெயிட். இந்த இடத்துல அப்பேரண்ட் வெயிட். ஏன்னா அது வந்து டெம்பரரி தான். ஜஸ்ட் எவ்வளோ தூரம் ஆக்சலரேஷன் ஆகுதோ அவ்வளோ வரைக்கும் தான் உங்களால் இந்த வெயிட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஆக்சலரேட்டிங். ஆக்சலரேட்டிங்ன்றது வேர்டு ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் மூவிங் அப்வர்ட் அப்படின்ற வேர்டு கேட்டுட்டு நீங்கள் இந்த கன்க்ளூஷன் வரக்கூடாது. ஆக்சலரேட்டிங் அப்வர்ட், அப்பனா தான் இந்த கன்க்ளூஷனுக்கு வரணும். So if a body of mass m is moving upward with an acceleration a, then its apparent weight is m into g plus a, which means ma plus w. W is normal weight. அப்பனா w prime must be greater than w. weight வந்து நீங்க இன்க்ரீஸா ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. on another case, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வந்து ஆக்சலரேட் ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸ்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி r - mg = -ma. ஸோ r = ஏன்னா மைனஸ் டைரக்ஷன், நீங்க r வந்து இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் ஆல்ரெடி ஒரு டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா. ஸோ இந்த இடத்துலயுமே நீங்க அந்த டைரக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணும். mg - ma வரும். ஸோ m × g - a. ஸோ if a body is accelerating downward with an acceleration a னா அதோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னா, apparent weight என்னவா இருக்கும்னா m × g - a. அதாவது நமக்கு இந்த இடத்துல weight will be less than actual weight, அதாவது w - ma அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட், if a body is static-ஆ இருந்துச்சுன்னா, அதாவது மூவ் ஆகல அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்குன்னா r = mg தான்.
அண்டு ஸ்டாட்டிக்காக ரெஸ்ட்டில் தான் இருக்கணுமானா கிடையாது. அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு அர்த்தம் ஆக்சலரேஷன் 0. ஸோ உங்களுக்கு ஆக்சலரேஷன் 0 இருக்க மாதிரி ஒரு மோஷன் இருந்தாலும் அந்த இடத்துலையுமே வெயிட் ஈக்குவல் டு mg தான், அதாவது W ஈக்குவல் டு mg தான். இது வந்து எதுக்குன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அஸ் வெல் அஸ் ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. என்னன்னா ஃப்ரீ ஃபால் நமக்கு IA ஈக்குவல் டு என்ன தெரியும், g. ஸோ W prime ஈக்குவல் டு m into g minus g, இது கேன்சல் ஆகி ஸோ 0. ஸோ சப்போஸ் ஒருத்தவங்க இது வந்து சென்சார் பண்ணிடணும், ஏன்னா யூடியூப் கைட்லைன்ஸ்க்கு வந்து அப்பாற்பட்டது. இப்போ நான் சொல்ல போகிறது என்னன்னா சூசைட். ஒருத்தவங்க ஃப்ரீ ஃபாலாக சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தே டோன்ட் ஃபீல் எனி வெயிட். ஆக்சுவலி ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட், நான் சூசைட்னு சொல்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான், பட் சென்சிட்டிவாக எடுத்துக்க வேணாம். ஒரு ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட் வந்து டசன் எக்ஸ்பீரியன்ஸ் எனி வெயிட், எந்த வெயிட்டுமே இருக்காது, அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுக்கு தான் மீனிங், அப்படி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். சரி, ஓகே. இதுதான் ஒரு கான்செப்ட். பிகைன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். அண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது மேலே போகும்போது வெயிட் வந்து ஜாஸ்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கீழே வரும்போது வெயிட் கம்மியாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்டு ஃப்ரீ ஃபால் ஆகும்போது நீங்கள் வெயிட்டே ஃபீல் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் ரெஸ்ட்ல இருக்கீங்க, இல்லை வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுறீங்க, இது எல்லாமே நான் சொல்கிறது ஒய் டைரக்ஷனில், கிராவிட்டிக்கு பேரலாக இருக்கணும் அந்த டைரக்ஷனில். அதெல்லாம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கீங்க, இல்லை ஸ்டாட்டிக்காக இருக்கீங்கன்னா W ஈக்குவல் டு mg. ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? சரி, ஓகே. இப்போ சம் வந்து இப்போ டக்குன்னு போட்டலாம். இந்த சம் வந்து நீங்கள் வந்து போடணும்னு அவசியம் கிடையாது, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஓகே, சம் இருந்தாலும் படிச்சாரேன், சாஸ்திர சம்பரம் இல்லையா? Match the following the apparent weight of a man whose mass is 50 kg on earth standing in a lift which is, அதாவது ஒரு மேன் ஆஃப் மாஸ் வந்து 50 kg லிஃப்ட்ல வந்து நிற்கிறாங்க. அந்த லிஃப்ட் தான் which is rising upward with acceleration, getting down with an acceleration, falling freely under the action of gravity, going up or down with by constant speed. அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கு, 4 வேல்யூ இருக்கு, நம்ம மேட்ச் பண்ணும். பட் நீங்க இந்த இடத்துல நியூமெரிக்கல்ஸ் இருக்கு, நியூமெரிக்கல்ஸ் வந்து நான் அப்புறம் போடுறேன். அதுக்கு முன்னாடி கான்செப்ட் வச்சு ஈஸியாக கிளிக் பண்ற மாதிரி சொல்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ ஃபால்னா யூ டோன்ட் ஃபீல் எனி வெயிட். ஸோ W ஈக்குவல் டு 0, W prime. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃப்ரீ ஃபால் ஆப்ஷன் சி இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வந்து ஹேஸ் டு பி ஈக்குவல் டு ஆப்ஷன் எஸ். ஸோ நமக்கு சரி, ஓகே. ஆப்ஷன் எஸ் கரெக்டாக நான் ஆப்ஷன்ல இல்லையான்னு பார்த்துட்டேன். அதே மாதிரி கோயிங் அப்வர்ட்னு என்ன சொல்றேன்னா ஆக்சுவல் வெயிட்டோட இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதாவது மோரா இருக்கும். அதே மாதிரி கோயிங் டவுன்வர்ட்னா ஆக்சுவல் வெயிட்டோட லெஸ்ஸா இருக்கும். இல்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆகுதுன்னா W ஈக்குவல் டு W. அப்போ நீங்க பாருங்க, இது வந்து லெட்ஸ் சே கோயிங் அப்வர்ட் வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன், கோயிங் டவுன்வர்ட் வந்து ஜின்னு எடுத்துக்கிறேன், கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆர் ரெஸ்ட்ன்றது ஆர்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ரிலேஷன் எப்படி எழுதலாம்னா W prime U is greater than W, which is greater than W prime of D. கரெக்டா? ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுபடி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன்ல நமக்கு இந்த ஆர்ன்ற ஆப்ஷன் தான் ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு. ஸோ A must be equal to R. உங்களுக்கு புரியுதுல? ஏன்னா ஹையஸ்ட் வேல்யூ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி பண்றேன். இது புரியாட்டி கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் நான் நியூமெரிக்கல்ஸ் வச்சும் சொல்லி தரேன். சரி, ஓகே. கோயிங் டவுன் வித் அன் ஆக்சலரேஷன் 1.2. இது வந்து டவுன்வர்ட், அப்ப இருக்கிறதுலே கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ இது அதாவது BQ. அண்ட் கோயிங் அப் ஆர் டவுன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் P. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிது எங்கன்னா ஆப்ஷன் டில, அதாவது A ஈக்குவல் டு R, B ஈக்குவல் டு Q, C ஈக்குவல் டு S அண்ட் D ஈக்குவல் டு P. சரி, ஓகே. இப்போ நியூமெரிக்கல்ஸ் வச்சு ஜஸ்ட் போடுறேன், பட் இதோட வீடியோ முடிஞ்சு. ஜஸ்ட் நியூமெரிக்கல்ஸ் வச்சு மட்டும் ஒரு தடவை போட்டோம்னா நம்ம வந்து பர்ஃபெக்டாக அந்த வீடியோ முடிச்சிட்ட மாதிரி. சரி, ஓகே. ரைசிங் அப்வர்ட் வித் an acceleration 1.2. ஸோ இந்த இடத்துல வந்து A ஈக்குவல் டு 1.2 அண்ட் G ஈக்குவல் டு 9.8. ஏன்னா வந்து 10 எடுக்க சொல்லலை. சரி, ஓகே. அப்போ apparent weight is nothing but M into G plus A. So M into 9.8, 9.8 plus 1.2. M வந்து 50 kg into 9.8 plus 1.2, 11. So 5 11s are 55 plus 0 add பண்ணிடும். So இதுல இருந்து நம்ம கன்க்ளூஷன் போகலாம், A is R அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் B, கோயிங் டவுன்வர்ட் தான் ஆக்சலரேஷன் 1.2. ஸோ A ஈக்குவல் டு 1.2, G ஈக்குவல் டு 9.8. எல்லாமே மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல தான் இருக்கு. சரி, ஓகே. அப்போ W prime ஈக்குவல் டு 50 into 9.8 minus 1.2. ஓகே, 50 into 9.8ல வந்து 1 போனுச்சுன்னா 8.8, 8.8ல ஃபர்தரா 0.2 போனுச்சுன்னா 8.6 இல்லையா?
சரி ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 50 வந்து 100/2 மாற்றிக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம போகிற கால்குலேஷன் தான், யார் எதுவும் தப்புன்னு சொல்லிட முடியாது, சொல்லக்கூடாது. which is nothing but 430 Newton. So B வந்து 430 Newton which is Q. நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபாலிங் வந்து 0, நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேணுமா, இத்தனை தடவை சொல்கிறது. சரி ஓகே. அண்ட் டியில் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஸோ வெயிட் வந்து எக்ஸ்ட்ரா எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது. ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா A is 0. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதில் A = 0 வேணால் பண்ணலாம். ஃபார் தட் யூ வில் கெட் ஒன்லி mg. ஸோ m வந்து 50, again g வந்து 9.8. ஸோ நம்ம இதையும் பழையபடி 100/2 × 9.8 போடலாம். ஸோ 980 / 2 which is 490 Newton. ஆப்ஷன் டி. ஸோ இப்படி தான் ஆப்ஷன் டின்றது வந்து கரெக்டான ஆன்சராக நமக்கு அமைஞ்சிருக்கு. சரி ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இது இப்படிப்பட்ட ஒரு செஷன் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.